ஒரு பேடஸான செக்மெண்ட் வந்து ஸ்மாக்டவுனில் டேக் ஓவர் ஆயிருக்கு. ஸோ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ், கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ணி செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரிவ்யூ தான். ஸோ அந்த செக்மெண்ட்டை பற்றி டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு செக்மெண்ட் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குதுன்னா, ஸோ எப்பயும் போல ஸ்மாக்டவுன் அரினால நடக்காமல் ஜார்ஜியா டெக் அரினால தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. அட்லாண்டாவில் உள்ள ஒரு சிட்டி தான். இந்த சிட்டி எதுக்கட காமனாக சூஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. இந்த ஜியார்ஜியானா டெக் அரினாவில் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் போத் மெம்பர்ஸ் ஃபுட்பால் ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸோடைய ஃபுல் ஜென்ரேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணியிருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரினாக்காக பல முறை NFL மேட்சஸும் ஆடிருக்காங்கன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ செக்மெண்ட் ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய நைட்மேர் அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வராங்க. ரோமன் ரெயின்ஸ் கோடி ரோட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கார் வழியாக பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சிட்டிக்காக நீ என்ன பண்ணியிருக்க? ஸோ பல வருஷம் நீ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி திருப்பி பார்த்தோம்னா இந்த சிட்டிக்காக நீ விளையாண்டுருக்க. மற்றபடி இந்த சிட்டிக்காக நீயா என்ன சம்பாரிச்சு கொடுத்த இந்த ஸ்டேடியத்துக்காக, இந்த சிட்டிக்காகன்றதை கேட்குறாங்க. அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் என்ன கேட்குறாருன்னா, இந்த சிட்டியை பற்றி உனக்கு என்ன தெரியுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கேட்குறாரு. அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சிட்டியோட இன்னொரு சைடை நாங்கள் ஓம்னின்னு சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ எங்களுடைய மல்டிபிள் ஜென்ரேஷன் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இந்த எங்கள் ஃபேமிலியிலேருந்து இந்த அரினாவில் வந்து கேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த சிட்டிக்காக உழைச்சிருக்காங்கன்றதையும் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா சொல்லி காட்டுறாரு. அண்ட் ஆல்சோ ரெயின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த அரினால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால் விளாண்டேன். அண்ட் ஆல்சோ மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா பக்கத்தில் உள்ள பீச்சில் போய் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இதை வந்து கோடி ரோட்ஸ் ரெஃபர் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ரெயின்ஸோட ஃபீல்டு, ஸோ இது வந்து ரெயின்ஸோட சிட்டின்றதை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல கோடி ரோட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃபீல்டு வேணா இருக்கலாம், பட் சிட்டின்றது என்னோடது. ஸோ சிட்டி வந்து கோடி ரோட்ஸோட ஹோம்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு. ஸோ அண்ட் ஆல்சோ ஸோ உன்னோட ஹோமில் ரைட்டு பிரச்சனை கிடையாது. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம இப்போ டேரெக்டாக விஷயத்துக்கு வந்துடலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீ வந்து ஜிம்மி யூஸாவும் இழந்துட்ட, உல்லாஃபாலாவும் இழந்துட்ட, பிளட் லைன் இழந்துட்ட, ஈவன் வைஸ்மேன் முதற்கொண்டு நீ வந்து பார்த்திங்கன்னா இழந்துட்டன்றதை வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணுறாரு. உனக்கு வந்து இனிமேல் லூஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. நீ ஒரு சீஃப் தான், பட் இருந்தாலும் ஒரு ட்ரைபே இல்லாத சீஃப்ன்றதை வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸை ரெஃபர் பண்ணுறாரு. இந்த விஷயத்தை ரோமன் ரெயின்ஸ் அக்ரி பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய கோடி ரோட்ஸ் என்ன கேட்குறேன்னா, நீ தோக்குறதுக்கு ஒன்றுமே இல்லையா, நல்லா யோசிச்சு பாருன்ற மாதிரி கேட்கும்போது, ஸோ கோடி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா WWE நீன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த காலம்லாம் மாறிடுச்சு. எங்களுக்கு ட்ரைபல் சீஃப் கிடச்சிட்டாரு, பட் அது ரெயின்ஸ் கிடையாது. அதே மாதிரி WWE சாம்பியன் இருக்காங்க, அதுவும் ரெயின்ஸ் கிடையாதுன்றதை சொல்கிறாங்க. சொந்த பிளட் லைனே ரோமன் ரெயின்ஸால் பீட் பண்ண முடியலன்றதுனால தான் நான் வந்து இந்த இடத்துல நிற்கிறேன்றதை வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாரு. இனிமேல் நீ பிக்கஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் அட்ராக்ஷன் ஆஃப் WWE இருக்க மாட்டேன். இனிமேல் உனக்கு கேரண்டியே கிடையாது நீ ரெசல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட் பண்ணுவியான்றதை வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை பார்த்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா கேட்குறாரு. அதான் சொன்ன மாதிரி தாங்க, இனிமேல் வந்து உன்னை வந்து பிக்கஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் அட்ராக்ஷன்றதையும் சொல்ல மாட்டாங்க, ரெசல்மேனியா மெயின் ஈவெண்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. உன்னை ஜஸ்ட் ரோமன் ரெயின்ஸ்ன்றதை தான் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. நீ வெறும் ரோமன் ரெயின்ஸ் தான்ற மாதிரி கேட்கும்போது, ஸோ ரோமன் ரெயின்ஸ் இந்த இடத்துல கொஞ்சம் கடுப்பாயிட்டாரு. ஸோ கடுப்பாயிட்டு என்ன கேட்குறாருன்னா, உனக்கு என்ன தான் வேணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா கோடி ரோட்ஸ் கிட்டே கேட்குறாங்க. கோடி ரோட்ஸ் சொல்கிறாரு, எனக்கு வந்து உன்கிட்ட இருந்து அந்த வார்த்தை வேணுன்றதையும் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ரெயின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த வார்த்தையை உனக்கு வந்து பார்த்திங்கன்னா தரேன், பட் இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சு வச்சு இது எல்லாத்தையும் நான் முடிச்சதுக்கப்புறமா திரும்ப நான் என்னோட டைட்டிலுக்காக வருவேன்றதை நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பலான்னு போகும்போது ஸோ அந்த வழியை வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் மறைச்சிடாரு. மறைச்சது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் பார்த்து கேட்குறாரு, என்ன பார்த்து சொல்லு, இன்னுமே இது உன்னோடது கிடையாதுன்றதை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு, என் வழியில் நிற்காதுன்ற மாதிரி சொல்லும்போதே கோடி ரோட்ஸ் விலகிடுவார். அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீ என் வழியில் மட்டும் நிற்கலாம், என் வாழ்க்கையில் உள்ள ஒரு வழியில் நிற்கிறேன்றதையும் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணுறாரு. ஆக்சுவலி இந்த செக்மெண்ட் நல்லாவே இருந்துச்சு. ஸோ WWE கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இதை ஃபுல் அண்ட் ஃபுல் பர்சனலாகவே வந்து பார்த்திங்கன்னா WWE கொண்டு போயிருந்தாங்க. இந்த செக்மெண்ட் உங்களில் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க.